Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th Maths full book edition chapter 4 challenging problem 10th sum பார்க்கலாம். Gopi sold a laptop at 12% gain if it had been sold for rupees 1200 more. The gain would have been 20%. Find the cost price of the laptop. ஸோ இங்கே கோபி ஒரு லேப்டாப்பை சேல் பண்ணுறாரு. 12% அவங்களுக்கு கெயின், அதாவது லாபம் கிடைக்குது. அதுவே அந்த லேப்டாப்பை 20%க்கு அவர் சேல் பண்ணும்போது ஆல்ரெடி சேல் பண்ண ரேட்டை விட 1200 ருபீஸ் எக்ஸஸாக கிடைக்குது. அப்படின்னா லேப்டாப்புடைய காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஆன்சர் பார்க்கலாம். Let the cost price of the laptop be X. Cost price தான் நாம் ஃபைண்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூவை நம்ம X அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சேல் வந்து அவங்களுக்கு 12% கெயின் கிடைக்கிது இல்லையா? ஃபஸ்ட்டு லேப்டாப்பை ஒரு 12% லாபத்துக்கு சேல் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 1 + கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100. இங்கே கெயின் வந்து நமக்கு 12 ருபீஸ் இல்லையா? சாரி 12% இல்லையா? ஸோ காஸ்ட் ப்ரைஸை நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 + 12 டிவைடட் பை 100 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இங்கே 1க்கு டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? எவ்ரி நம்பர் ஹாவ் ஏ டினாமினேட்டர் 1. ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × 100 100 + 1 × 12 12 ஹோல் டிவைடட் பை 1 × 100 100. 100யும் 12யும் ஆட் பண்ணும்போது 112 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ். ஸோ இங்கே 112 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா 12% அவர் ப்ராஃபிட்க்கு சேல் பண்ண ப்ரைஸ். ஓகேவா? இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20%க்கு லேப்டாப்பை சேல் பண்ணும்போது 1200 பழைய செல்லிங் ப்ரைஸை விட எக்ஸஸாக கிடச்சிருக்கு அப்படின்னு, மோர் அப்படின்னா எக்ஸஸாக கிடச்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம வேல்யூஸ் எழுதலாம். நியூ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? நமக்கு செல்லிங் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 1 + கெயின் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இல்லையா? ஸோ இங்கே கெயின் வந்து நமக்கு 20. ஸோ சிபியை நம்ம எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ நியூ செல்லிங் ப்ரைஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1 + எவ்வளவு ப்ராஃபிட்டு 20 டிவைடட் பை 100. ஸோ இந்த வேல்யூவை எதோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ண செல்லிங் ப்ரைஸ் 12%க்கு ஃபைன் பண்ண செல்லிங் ப்ரைஸ் 1200 எக்ஸஸாக நமக்கு சேர்ந்து கிடைச்ச வேல்யூ தான் நமக்கு எக்ஸ் இன்ட்டு 1 + 20 பை 100 இல்லையா? ஸோ அது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எப்படி எழுதலாம்? இஃப் த செல்லிங் ப்ரைஸ் வாஸ் 1200 மோர், ஆல்ரெடி எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் இருக்குது? 112 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1200. இது எதுக்கு ஈக்குவல்? 20% ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு சேல் பண்ண செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவல். ஸோ அதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். அதுதான் நமக்கு இங்கே ஃபைன் பண்ணது 20% ஆஃப் ப்ராஃபிட்கான செல்லிங் ப்ரைஸ். ஸோ ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்கதா கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × 100 100 + 1 × 20 20 ஹோல் டிவைடட் பை 1 × 100 100. 100யும் 20யும் ஆட் பண்ணும்போது 120 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுலையுமே எக்ஸ் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் குவான்டிட்டிஸை ஒரே சைடும் கான்ஸ்டண்ட்டை ஒரே சைடும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த வேல்யூவை ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் பண்ணும்போது இது ப்ளஸில் இருக்குது இல்லையா? ஸோ இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது மைனஸில் மாறிக்கும். இப்போது இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்லேயுமே வந்து எக்ஸ் காமனாக இருக்குது. ஓகே, தென் டினாமினேட்டரும் நமக்கு காமனாக இருக்குது. தென் நியூமரேட்டரை ஈஸியாக நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியும். மிடில் மைனஸ் சைன் இருக்கிறதுனால நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 112 - 120 இங்கே மைனஸ் பண்ணால் 8. கிரேட்டர் நம்பருடைய சைன் மைனஸ் இல்லையா? ஸோ -8 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1000
1200 that is equal to 0. இங்கே x உடைய வேல்யூ நமக்கு வேணும் இல்லையா? ஸோ இந்த மைனஸ் 8/100 இன்ட்டு எக்ஸை ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் பண்ணும்போது நமக்கு அது ப்ளஸ்ஸாக மாறிடும் இல்லையா? ஸோ 1200 இந்த வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகிடுச்சு. ஸோ 8/100 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸோடைய வேல்யூ தானே வேணும். இந்த 8/100 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ இது ஃப்ராக்ஷன் மல்டிபிகேஷனில் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு இன்னொரு சைடு மூவ் ஆகும்போது என்ன ஆகிடும்? ரெசிப்ரோக்கலாக மாறிடும் இல்லையா? ஸோ 1200 இன்ட்டு 100 டிவைடட் பை 8 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு மாறிடுமா? இப்போ இது ரெண்டையும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 2 டேபிளில் 8 வந்து நமக்கு 4 டைம், இங்கே வந்து 12 6 டைம், தென் இந்த 2 ஜீரோஸும் கேரி ஓவர் ஆகும். ஓகே, 4th டேபிளில் 4 1 டைம், 100 வந்து 25 டைம் இல்லையா? ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்குது? 600 இன்ட்டு 25 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். 6ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 115 கிடைக்கும். தென் இந்த 2 ஜீரோஸும் கேரி ஓவர் ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? லேப்டாப்புடைய காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? ஸோ சிபி இஸ் ஈக்குவல் டு rupees 15,000. So cost price of a laptop that is equal to 15,000 rupees. Okay, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.